வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அந்த அம்மாவுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ஒரு பக்கம் நல்லபடியாக பொங்கல் வேற லெவலில் முடிச்சிட்டாங்க. அந்த பால் சோறு அதை அழகாக எடுத்துன்னு உள்ளே வராங்க. அந்த சமயத்தில் இந்த ராஜேஸ்வரி இருக்காள், அவள் கேடுகட்ட எண்ணத்துக்கு வச்சாங்க. வச்சு 2வது செகண்டே மழை வந்து அவளோட செட்டு எல்லாமே நாசமாக போச்சு. உள்ளே எப்போ சரி வேறு வழி இல்லாமல் நம்ம விஜய் இருந்துன்னு சரி எட்டனா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு படைக்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருந்து அதை நூக்கி தள்ள பார்க்குறாங்க. உடனே அவள் கையை பிடிச்சி என் பொண்டாட்டி எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணாலும் தேவையில்லாமல் இந்த இதெல்லாம் வச்சுக்காதீங்க. பண்டிகை நாள்ன்றதுனால தான் நான் கம்முன்னு இருக்கேன். சும்மா எல்லா நேரத்திலும் நீங்கள் சீண்டி நிற்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறதுக்கு ஒன்றும் பொறுமையாக்க மாட்டேன். பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படின்னு சொல்லிட்டு இளந்தான் வச்சுக்கோ, என்ன எங்கன்னு சொல்லிட்டு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாறு மாறு தக்காளி சொல்கிறேன் ஆள பாடுறேன் பப்பாளி தோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இதனால் கடுப்பான ஒரு பக்கம் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேடி யாரானாரு எவனா வேற ஆனால் எங்கிட்ட கொஞ்சம் தள்ளியாரு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுட்டு ஒரு பக்கம் என்னென்னவோ பண்ண பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பயமாக இருக்குது, என்னன்னா நடக்குது உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்கால, கேவலம் அந்த ஓடு கழிச்சுக்கோசரம் என்ன பகைச்சிக்கிட்டலடா அந்த அக்கால பகைச்சிக்கிட்டலடா இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிவிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபீல் பண்ணுறதே என் அகராதிலே இல்லை, அதவே நான் எழுத்தவே எடுத்துட்டேன். ஒழுங்கு மரியாதை கிளம்பி நீயா வெளியே போயிரு, என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்காத அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அக்கான்னு சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்கும். ஒரு தம்பி சந்தோஷமாக வாழணும், வாழ்க்கையில் சந்தோஷம் எல்லாத்தையும் அடைஞ்சு அவன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அக்கா எதிர்பார்ப்பான். ஆனால் நீ அப்படி இல்லைக்கா, நீ அப்படி இல்லை, துரோகி, பச்சை துரோகி, சவுப்பு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுன்னு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கடுக்காக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. என்னடா இது இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி மனசு கல்லாயிடுச்சுங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு என்ன அப்டேட் மேலே அப்டேட்டாக தந்துட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல, மல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கில்லி மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிடறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் சொல்கிறதாங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் அடித்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் இருந்து அது பொய்ன்னு சொல்லிட்டு அடித்து சொல்லுவீங்க. ஏன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாது, சீரியலில் நடக்கிறது யாருக்குமே புரியாது. இதுதாங்க சீரியல் டைரக்டரோட காம்பினேஷன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு போனோம்லானா வாழ்க்கையில் ஜம்முன்னு கும்முன்னு எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இல்லைனா வச்சுக்கோ ஒன்றும் அனுபவிக்க முடியாது. சோதனை மேல் சோதனை வேண்டுமாடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணதான் இருக்கணும். ஒரு சிலர் பாட்டு பாடுறது ரொம்பவே கேவலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. என்னங்க பண்ணுறது, பாடணும்னு ஆகிப்போச்சு, பாட்டு பாடி தான் ஆகணும், கேட்கணும்னு ஆகிப்போச்சு, நீங்களும் கேட்டு தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கின்னு போயினே இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒரு இடத்துல உட்காந்து கதிரியாக இருந்தாலும் ஒன்றா போகிறதுல கதிரியாக இருந்தாலும் ஒன்றா போகிறதுல நடக்குது போகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போயிட்டே இருக்கணும். சரி நண்பர்களே, உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு நம்ம வீட்டில் ஆட்டுக்கறி குழம்பு வந்துடுங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனவர்கள் தருக.